வடபுதுப்பட்டு மற்றும் கீழ்முருங்கை கிராம நல்ல நிலைமை மற்றும் லாபத்தில் இயங்கி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையில் முதலில் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் கீழ் 1955ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் இணைந்திருந்த காலத்தில் வடார்காடு மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டது. மேற்கண்ட சர்க்கரை ஆலையானது வடபுதுப்பட்டு மற்றும் கீழ்முருங்கை கிராம எல்லையில் ஆரம்பிக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு கே. காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவர்களின் திருக்கரங்களால் ஆலை துவங்கப்பட்டது. இவ்வாலையை துவக்க 1955ஆம் ஆண்டு முதல் 1960ஆம் ஆண்டு வரை அப்போதைய ஆட்சியாளர்கள் அடும்பாடுபட்டு ஆலைக்கு தேவையான இடம், விவசாயிகளை நேரடியாக அணுகி சர்க்கரை ஆலை அமைத்திட 62 ஏக்கர் பரப்பளவில் சர்க்கரை ஆலை துவங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பனந்தோப்பு பகுதியில் தொழிலாளர்களின் குடியிருப்புக்காக சுமார் 14 ஏக்கர் பரப்பில் ஒதுக்கப்பட்டது. ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை குடியிருப்பில் ஏற்கனவே ஆலையின் மூலமாக நர்சரி பள்ளி, இங்கிலீஷ் நர்சரி கான்வென்ட் மற்றும் மாதனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, எலிமெண்டரி ஸ்கூல் ஆகிய 2 பள்ளிகளும் இயங்கி வந்தன. ஆலையில் பணியாற்றிய பணியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயி பிள்ளைகள் கல்வி பயில ஆம்பூர் மற்றும் இதர பள்ளிகளின் ஆலையின் பேருந்தின் மூலமாக சென்று வரும் சூழ்நிலை இருந்தது. ஆலையானது நல்ல நிலைமை மற்றும் லாபத்தில் இயங்கி வந்த காரணத்தால் சாலை வசதி, ஆற்று பாலங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பணியாற்றிய பணியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் விவசாய பிள்ளைகளின் எதிர்கால கல்வியை உணர்ந்து ஆலை நிர்வாகம் தனியாக உயர்நிலைப்பள்ளி துவக்க அப்போதைய நிர்வாக இயக்குனர், ஆலையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர்களின் ஆலோசனைப்படி அரசுக்கு கோரிக்கை வைத்து அவர்களால் 2/7/1975 அன்று ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் மூலமாக பள்ளி பேருந்து இயக்கப்பட்டு சர்க்கரை ஆலையை சுற்றியுள்ள கிராம மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கு வர தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ஏற்பாடு செய்யப்பட்டது. மேற்கண்ட உயர்நிலை பள்ளி ஆனது ஆலைக்குடியிருப்பில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை நடைபெற்று வந்தது. ஆலைக்கு அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் உயர்நிலை பள்ளியில் சேர்க்கை அதிகமானதால் இடவசதி இல்லாத காரணத்தால் மேற்கண்ட உயர்நிலையானது பனந்தோப்பு குடியிருப்பு பகுதியில் ஆலைக்கு சொந்தமான இடத்தில் முதலில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. மேற்கண்ட கட்டிடம் தரைத்தளம் மட்டும் இயங்கி வந்த நிலையில் மாணவ மாணவியர்கள் அதிகமாக சேர்ந்த காரணத்தால் இடவசதி இல்லாத சூழ்நிலையில் முதல் தளம் எழுப்பப்பட்டு மேற்கண்ட பணியானது 19/10/1995 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியது அன்றைய ஆலை நிர்வாகம். பள்ளியில் மாணவர்கள் சீரும் சிறப்புடன் கல்வி பயில ஆலை நிர்வாகம் ஆனது திறமையான ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை தேர்வு செய்து கல்வி போதித்து வந்தனர். பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியர்கள் தற்பொழுது பல்வேறு துறைகளில் உயர்நிலையில் பணியாற்றி வருகிறார்கள். சிலர் ஓய்வு பெற்றும் உள்ளனர். இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஆலை நிர்வாகத்துக்கும் பணிபுரிந்த ஆசிரியைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளி அமைந்துள்ள இடமானது இயற்கை சூழ்நிலையில் மிக பெரிய விளையாட்டு மைதானம் மற்றும் குடிநீர், சாலை வசதி, சுற்றுச்சூழல் மாசு இல்லாத இடத்தில் அமைந்துள்ளது. மேலும் நமது பள்ளியில் பயின்ற மாணவ மாணவியர்கள் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் மற்றும் உயர் பதவியிலும் பல்வேறு துறையிலும் பல சாதனைகள், விருதுகள் பெற்று பள்ளிக்கு, ஆலை நிர்வாகத்திற்கும் பெருமை சேர்த்தனர். மேலும் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் தமிழக அரசின் நல்லாசிரியர்
விருது பெற்றும் நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். திரு லோகநாதன் உடற்கல்வி ஆசிரியர், திரு எம் சீனிவாசன் கணித பட்டதாரி ஆசிரியர் ஆகியோர் இருவரும் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பள்ளியில் 50ஆம் ஆண்டு பொன்விழா நடைபெற அனுமதி வழங்கிய ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் இயக்குனர் மற்றும் பள்ளி செயலர் அவர்களுக்கும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் அவர் அனைவருக்கும் மற்றும் முன்னாள் இந்நாள் மாணவியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக நடைபெற நிதி உதவி வழங்கிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் மற்றும் களப்பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.